Hi friends, welcome back to my channel. Welcome to Mani's Art Kasata. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்க போகுது. இது வந்து ஒரு ஆர்ட் vlog மாதிரி என்னோட கசின்ஸோட. ஸோ நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்து எல்லாருமே வந்து மீட் பண்ணோம். ஸோ வந்து ஒரு லோ பட்ஜெட் சிப் அண்ட் பெயிண்ட் பார்ட்டி மாதிரி தான் வந்து வீட்டில் வந்து நாங்களே ஏதோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டான vlog, லைக் ரொம்ப பெயிண்டிங் டியூட்டோரியல் மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லை. Thank you our dear auntie. Camera கிட்ட சொல்லணும்னு. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து நான், என்னோட அம்மா, அப்புறம் என்னோட 3 கசின்ஸ். ஸோ ஒரு கசின் வந்து பெங்களூரில் இருக்காங்க அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஜெர்மனிலேருந்து இப்போ தான் ஹாலிடேஸ்க்காக வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஆர்ட்டை ரசிக்கக்கூடியவங்க அண்ட் அதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ என்னோட ஒன் ஆஃப் த கசின் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே வந்து கேன்வாஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம், பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே வந்து லேட் நைட் தான். ஸோ நாங்கள் படுக்க போகவே வந்து 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மிட் நைட்டில் பண்ண அலப்பறைங்க தான் நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இவங்க வந்து என்னோட இன்னொரு கசின், நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அவங்க ஸ்கூல் தான் படிக்கிறாங்க அண்ட் அவங்களுமே ரொம்ப பெயிண்டிங் சூப்பராக பண்ணுவாங்க. எடுங்க கை எடுக்க பெயிண்ட் வெளில போங்க. பாக்யா வந்து ஞாபகம் வந்துச்சா? நான் தான் கேன்வாஸ் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு அது யார் கேன்வாஸ்னே தெரியாமல் வந்து நான் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அண்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க அது வந்து வாங்கிட்டு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓ அப்படியா நீ தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தெரியும் இதுதான் இதுடா. இங்க ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வாங்க, ஃப்ரேம்ல வாங்க. நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க. உள்ளுக்குள்ள வாங்க, ஃப்ரேம்ல வாங்க. அது எப்படி இமேஜ்ல இருக்கிற டக்குன்னு வருது? நான் பண்ணவே இல்லடா, இப்பதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வந்து கதை பேசிட்டு பொறுமையாக வரைஞ்சிட்டு இருந்தோம். பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்பவே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மிச்சம் எல்லாருக்கும் டாஸ்க்கு யார் எது வரைஞ்சான்னு கண்டுபிடிக்கணும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது அம்மா, ஓகே. ஆர்டிஸ்ட் கேலரியில கூட இவ்வளவு நேரம் ஒத்து பார்த்துக்க மாட்டாங்க. இதுதான் பாக்கியா. இல்ல இல்ல அப்ப இது ஷார்ஜி. நான் சொல்றதுல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு குழம்பிருச்சியா. இது வந்து செல்வி அக்கா, இது மாலினி. அது இது மாலினி இல்ல, இல்ல. இதான் மாலினி. இது மாலினி. இருங்க, இது பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? அமைதியா இருக்குது. ஆனா வெளியில இப்படி இல்ல நீ இப்போ என்ன சுத்தி எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் அந்த குச்சி எல்லாம் நீ எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஆர்ட் அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு மீனிங். ஆர்ட் இஸ் லைக் தட். கண்ணீர். ஓகே, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். நான் கவுன்சிலர் இருக்கேன். நீ வந்து மென்மையான இது. அதனால pink. எல்லாருக்கும் கண்ணை ஒட்டுற. பிங்க் என்னன்னு தெரியல. ஆமா. சரி, இந்த பிங்க் மேல எதுக்கு? என் பொண்ணு கேட்கும் பாரு, உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுதுன்னு கேட்கும். அப்ப நான் ஆமாம், நான் ஒன் பை ஒன்னாக கேட்குறேன். ஆமாம், இது யார் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அக்ஷயா நினைக்கிறேன்.
இது இது கூட அக்ஷயா மாதிரியே தான் இருக்கு. இது இதுவா? இது நீ நினைக்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிறது அது பாக்கியாவா இருக்கும். அது அது ஷார்ட். அது என்னது சொல்லுங்க. என்ன பொருள்னு சொல்லணுமா? ஹார்ட் மாதிரி தெரியுது. ஆனால் ஹார்ட் ஓகே, வேற ஒன்று இருக்கு அதில். இது வந்துட்டு செரி பிளாசம்ஸ் ட்ரீ மாதிரி, பட் இது வந்து ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வரைஞ்சவங்க கூட நம்ம அந்த அளவுக்கு இமேஜின் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதோட பியூட்டியே வந்து அவங்க பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய மீனிங் சொன்னாங்க. ஸோ எங்கள் சித்தி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு சாஃப்டான ஹார்ட்டில் வந்து சுற்றி வந்து முள் அப்படி இல்லைன்னா ஒரு அம்பு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் என்னோட ஆன்ட்டி வந்து ஒரு ஹார்ட் வந்து பர்ஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு மீனிங் சொன்னாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு இந்த மாதிரி யாருமே வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 2, 3. Happy Valentine's Day. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine.